VNCC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுராமன், யோகா ஆசிரியர் மற்றும் வர்ம வைத்தியர். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா மூட்டு வலி, நீ பெயின். இன்னைக்கு மூட்டு வலிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வலி சம்பந்தமான ஒரு நோய். இது எல்லா வயதினர்களுக்குமே மூட்டு வலி வருது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த மசில் ஸ்டிஃப்னஸ்ங்குவாங்க, இந்த சதை பிடிப்பு இருந்தாலும் உங்களுக்கு மூட்டு வலி வரும். அதே மாதிரி இடுப்பு வலி இருக்கும். இடுப்பு வலியிலேருந்து ரேடியேட் ஆகி உங்களுக்கு அந்த மூட்டு ஜாயிண்ட்ல உங்களுக்கு வலிக்கும். இந்த குவாட்ரசெப்ஸ் மசில் டைட்னஸ் ஆகி அதனுடைய எனர்ஜி லெவல் இல்லை மசில் டைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மூட்டில் பெயின் எடுக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அதனாலையும் கூட மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை உள்ள ஏதாவது ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் ஆனாலுமே உங்களுக்கு மூட்டு வலி வரும். வர்ம முறையில யோக பயிற்சியே ரெண்டாவது. வர்ம முறையில உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வே உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய வைத்தியம் அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அது இந்த வர்ம புள்ளிகள் கொடுப்போம். அதே மாதிரி எண்ணெய் தடவல் முறை, எண்ணெய் போட்டு தடவல் முறைகள் பண்ணி இலக்கம் பண்றது மூலியமா இந்த மூட்டு வலி படிப்படியா குறைய ஆரம்பிச்சு நிறைய பேர் நடக்க முடியாதவங்களுக்கு கூட நடக்கிற அளவுக்கு இது ரெடி ஆகும். அதே மாதிரி இந்த சிக்கன் குனியா சரியானதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் இந்த நீ ஜாயிண்ட் அவங்களுக்கு டைட் ஆயிடும். மூட்டு டைட் ஆயிடும். அது அவங்களுக்கே எதனாலன்னு புரியாது. அது இந்த வர்ம தடவல் முறையில நம்ம இலக்கம் பண்றது மூலியமா நம்ம அதை எளிமையா சரி செய்யலாம். இந்த மசில் டைட் ஆச்சுன்னா அதுக்கு நீங்க உள் மருந்துகள் நிறைய சாப்பிட்டாலுமே அது நம்ம அந்த தடவல் முறையில இலக்கம் பண்ணா உங்களுக்கு ரொம்ப வேகமா ரெடி ஆயிடும். அதுக்கு இந்த வர்ம முறையில நல்ல தீர்வு நம்ம சரியானதா நிறைய பேர்த்துக்கு நானே பார்த்துருக்குறோம். ஒரு வக்கீல் ஒருத்தர், அவர் ரொம்ப நாள் அவருக்கு மூட்டு வலி இருந்தது. அது இந்த ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி நோயில அவருக்கு அந்த நீ ஜாயிண்ட் டைட் ஆயிடுச்சு. அவர் யோகாவே ரொம்ப நாள் பண்ணி பார்த்தாரு. அதுல பலன் கிடைக்கலன்னு என்னை கூப்பிட்டாங்க. அவருக்கு ஒரு மாசத்துல தொடர் சிகிச்சைகள் கொடுத்து அவரு உட்கார்ந்து இருந்தவரை எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வர்ம முறைகள்ல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு முழுமையான தீர்வு கூட கொடுக்குற அளவுக்கு இந்த வர்ம தடவல் முறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சிக்கன் குனியா ஒரு பையன் அவருக்கு இந்த நீ ஜாயிண்ட் டைட் ஆயிடுச்சு. அவருக்குமே ஒரு 2-3 சிட்டிங்லயே அது பண்ணும்போது அவங்களுக்கு அது அந்த முட்டியை இலக்கம் பண்ணி விட்டோம். அதுலயே ரெடி ஆயிடுச்சு. நான் முதல் வர்மம் படிச்சு வைத்தியம் பண்றது இந்த மூட்டு வலிக்கு தான் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மற்றதும் ஒவ்வொரு சிகிச்சைக்குமே ஒவ்வொரு ஆசான்கிட்டையும் போய் படித்தோம். ஸோ எனக்கு இந்த வர்மத்தை மூட்டு வலியில எனக்கு முதல் என்னுடைய வர்மம்னா என்ன, வர்மத்தை எப்படி நம்ம அணுகணும், எப்படி ஒரு வர்மத்தை இயக்கணும், ஒரு தடவல் முறை எப்படி பண்ணணும்னு இந்த மூட்டு வலியிலிருந்து தான் என்னுடைய வர்ம பயணமே தொடங்குச்சு. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய ஆசான் கிரி ஆசானுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் தான் எனக்கு ஒரு வர்மத்தை எப்படி இயக்கணும், அதை எப்படி தடவல் முறை பண்ணணும், இந்த வலி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும், எல்லாமே எனக்கு முறையாக கற்றுக் கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு மூட்டு வலிக்கு ரெடி ஆகிற காரணம் அந்த மாதிரி ஆசான்கிட்ட படித்தது தான். ஸோ இந்த நேரத்தில் எல்லா வர்ம ஆசான்களுக்குமே நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே மாதிரி யோகாலையுமே ஒரு 4-5 ஆசனம் பண்ணீங்கனாலே போதும். அது அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறோம். யோக முறைகளில் நம்ம மூட்டு வலிக்கு எந்த மாதிரியான ஆசனங்கள் பண்ணலாம். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறோம். மூட்டு வலிக்குன்னு இன்னொரு பதிவு போடுவோம். அது ப்ராக்டிக்கலாக ஒருத்தரை வச்சு செஞ்சு காமிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தெளிவாக புரியும். வர்மத்தில் ஒரு மூட்டு வலிக்கான ஒரு சிறப்பான தீர்வு நம்ம வர்ம முறையில கொடுக்கலாங்கிறது உங்களுக்கு இது பார்க்கும் போதே தெரியுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நன்றி.